வெல்கம் டு அவர் சேனல். 10th மேக்ஸ்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல எக்ஸசைஸ் 2.5ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 12. இந்த 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, சம் நல்லாவே தெளிவாவே புரியும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். கொஸ்டினை பாருங்க. The ratio of 6th and 8th term of an AP சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதுல அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா ரீட் பண்ணுங்க. The ratio of 6th and 8th term of an AP கொடுத்துருக்காங்க. AP சீரீஸ்ல 6th term 8th term அதோட ரேசியோ கொடுத்துருக்காங்கடா. 7:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6th termக்கும் 8th termக்கும் ரேசியோ கண்டுபிடிச்சீங்கன்னா 7:9 உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது அப்படின்னா நீங்க அதை வச்சு 9th termக்கும் 13th termக்கும் ரேசியோ கண்டுபிடிங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல nth term அப்படின்னாலே நீங்க ஏபில TN ஃபார்முலா மெமரி வச்சுக்கணும். TN ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஃபார்முலா. TN அப்படிங்கிறதுக்குரிய ஃபார்முலா A plus n minus 1 into D. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, கண்டிப்பா மெமரி பண்ணிக்கோங்க. TN equal to A plus n minus 1 into D. இதுதான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா. எதுக்கு ரேசியோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க? 6th termக்கும் 8th termக்கும். அதை நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா T6 by T8 அப்படின்னு எழுதிக்கோங்க. 6th term 8th term அதுதான் T6 T8. இந்த T6 இந்த TN ஃபார்முலால எண்ணுக்கு பதிலா என்ன இருக்கக்கூடிய இடத்துல 6 அப்படிங்கிற நம்பரை போடுங்க. அப்போ A பிளஸ் எண்ணுக்கு பதிலா என்னமா போடணும்? 6 minus 1 into D is dividing by A பிளஸ் இங்க என்ன இருக்கக்கூடிய இடத்துல 8 இருக்குமா? எண்ணுக்கு பதிலா இந்த ஃபார்முலால 8ன்னு அப்ளை பண்ணுங்க. 8 minus 1 into D equal to அவங்க என்ன ரேசியோ கொடுத்திருந்தாங்க? 7:9 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அந்த ரேசியோ எப்பயுமே அப்படி எப்படி எழுதுவோம்? டிவைடிங்ல எழுதுவோம். 7/9 அப்படின்னு எழுதுவோம். இந்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. 6th term 8th termோட ரேசியோ 7/9 கொடுத்திருந்தாங்க. TN ஃபார்முலால 6th term எழுதுறப்ப A பிளஸ் எண்ணுக்கு பதிலா மட்டும்தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். வேற எந்த வேல்யூ நமக்கு தெரியாது. சோ எண்ணுக்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 6 minus 1 into D. அதே மாதிரி 8th term அப்படின்னா என்ன இருக்கக்கூடிய இடத்துல எண்ணுக்கு பதிலா 8 அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்மா A பிளஸ் 6ல 1 போச்சுன்னா 5D by A பிளஸ் 8ல 1 போச்சுன்னா 7D equal to 7/9 அப்படின்னு கிடைக்குமா? இது நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிருங்க. 9 இந்த பக்கம் இருக்கக்கூடிய A plus 5D யோட மல்டிபிள் பண்ணிருங்க. 7 A plus 7D யோட மல்டிபிள் பண்ணிருங்க. அப்போ எப்படி நமக்கு கிடைக்கும்? 9 of A plus 5D 9 of A plus 5D equal to 7 of இங்க என்னடா இருக்கு? A plus 7D அப்படின்னு கிடைக்கும்டா. 7 of A plus 7D அப்படின்னு கிடைக்குமா? இந்த 9 பிராக்கெட்ல இருக்கிற ரெண்டு நம்பருக்குமே காமன்மா. சோ பிராக்கெட்ல இருக்கிற ரெண்டு நம்பரோடையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 9 ஏவோட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9A பிளஸ் 9 5ஓட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9 5s 45 into D equal to இந்த 7 ஏவோட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7A 7 7ஓட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 49D. அதாவது இந்த 7 பிராக்கெட்ல இருக்கிற ரெண்டு நம்பருக்குமே காமன், ரெண்டு நம்பரோடையுமே மல்டிபிள் பண்ணிருங்க. 7A பிளஸ் 49D. ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம், டி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அப்போ ஆல்ரெடி எனக்கு இங்க 9A இருக்குமா? 9A 7A இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா மைனஸ் 7A அப்படின்னு கிடைக்குமா? அடுத்த சைடு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு என்னமா இருக்கு? 49
டி அப்படின்னு இருக்குமா? 45D இந்த பக்கம் பிளஸ்ஸா இருக்கு, நெக்ஸ்ட் சைடு போச்சுன்னா மைனஸா மாறும்டா. அப்ப என்ன கிடைக்கும்? 45D அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க என்னமா இருக்கு? 9A minus 7A equal to 49D minus 45D. இப்ப எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம்? 9ல 7 போச்சுன்னா 2A, அவ்வளவுதான். 9 minus 7 னா 2, 2A equal to இங்க 49, 45, 49ல இருந்து 45 சப்ராக்ட் பண்ணா 4, 4D, 4D அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 2 2s are 4. அப்ப A யோட வேல்யூ நமக்கு 2D, A யோட வேல்யூ 2D. சோ Aக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க? 9th டேர்முக்கும் 13th டேர்முக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, T9 by T13 அப்படின்னு எழுதுங்க. T9 by T13 அப்படின்னு எழுதுங்க. இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும்? Tn ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, A plus Nக்கு பதிலா என்ன போடணும்டாமா? 9. அப்போ 9 minus 1 into D by A plus Nக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணணும்? 13. அப்போ 13 minus 1 into D அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுல எதனா டவுட் இல்ல இருக்காது. A plus 9 minus 1 into D dividing by A plus 13 minus 1 into D. Next step, A plus 9 minus 1 na 8D dividing by A plus 13 ல 1 போச்சுன்னா 12D. அப்போ A plus 8D by A plus 12D அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. A யோட ஆன்சர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 2Dன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த Aக்கு பதிலா 2D அப்படின்னு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப Aக்கு பதிலா 2Dன்னு அப்ளை பண்ணீங்கன்னா 2D plus 8D. Aக்கு பதிலா 2D. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் Aக்கு பதிலா 2D தான். அதை இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. பிளஸ் 8D அப்படியே போட்டுருங்க. பை Aக்கு பதிலா என்ன போடணும்? 2D plus 12D. நெக்ஸ்ட், இப்போ ரெண்டுமே D டேர்முக்கு மாறிடுச்சு இல்லையா? 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்னமா கிடைக்கும்? 10D. 2 plus 8 எவ்வளோடா? 10D is dividing by இங்க 2D இருக்குடா, இங்க 12D இருக்கு. 2D யோட 12D ஆட் பண்ணா 2 plus 12 14. அப்போ 14D அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம்? Dக்கு D கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டுமே ஈவன் நம்பர், 2 டேபிள்ல டிவைட் ஆகும். 10ல 5 2s are 10, 14ல 7 2s are 14. அப்போ நம்மளோட ஆன்சர் 5/7. அவ்வளவுதான். அப்போ 9th டேர்முக்கும் 13th டேர்முக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ, அதாவது T9 is to T13 equal to 5:7. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த சம்ம டிஎனோட ஃபார்முலா வந்து தெளிவா மனப்பாடம் பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த சம்ம நம்மளால போற்ற முடியுமா? நம்மளோட வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.